இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்கா, என்ன மன்னிச்சு. இத்தனை நாளா நீ தப்பானவன்னு உன்னை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனா 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 அந்த புஷ்பா தான் தப்பானவன். அவளை பத்தி நீ சொல்லும் போதெல்லாம் உன் மேல எனக்கு இருந்த வெறுப்புல நான் போய் ஒண்ணு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா நீ துணிச்சல முடிவெடுத்து என்ன என் குடும்பத்தையே காப்பாத்திட்ட. என்னால உன் முகத்தை கூட பார்த்து பேச அருகதை இல்லாம இருக்க. அதனால நான் உன்னை தப்பா நினைச்சத நான் என் மாறிக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். மாறிதான் உன்னை அமுச்சு வச்சிருக்கிறேன். என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு. நான் துர்கா இல்ல ஹஸ்பண்ட் சார், உங்களோட மாறிதான். ஆனா நான் தான் மாறின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா நீ தப்பு பண்ணிட்ட துர்கா. உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. என் மனசுல மாறிய தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. என் மாறி இருந்த இடத்துல இன்னொருத்திய என் மனசு ஜென்மத்துல ஏத்துக்காது. ஆனா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். அத நீதான் கட்டவும் வச்ச. அதனால உன்னை மோசமானவ தப்பானவன்னு எல்லாமே திட்டி இருக்க. நான் என்னைக்குதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல துர்கா, தெரியல. என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு. என் குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா, என் வீட்டுக்கு நீ ஒரு நல்ல மருமகளா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு என்னைக்குமே என் மனைவிய மட்டும் இருக்கவே முடியாது. என் மனைவினா அது என் மாறி மட்டும்தான். அது என் மாறி மட்டும்தான். ஐயோ, நான் தாங்க மாறி. ஆனா நான் தான் மாறின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். சாயங்காலம் குந்தவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. நீங்க எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துடுறோம். துர்காவை அனுப்பிட்டு நீங்களும் கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. துர்கா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வரோம். இங்க பாரு துர்கா, வேலை இருக்கு, லீவு போட முடியாதுன்னு இப்ப சொன்ன மாதிரி சாயங்காலம் வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஊட்டிக்கு போறதுக்கு தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இது லோக்கல் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா நான் வந்துடுறேன். அம்மா சாயங்காலம் வரணும்னு கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். சரி, வரேன். சந்தோஷம். எனக்கு எவ்வளவு வேணாலும் சோதனையை கொடுமா. ஆனா என் ஹஸ்பண்ட் சார் நிம்மதியா வாழ விடு. மாறி, யம தர்மராஜா, நீங்களா? ஆம், நான் தான் மாறிங்கிற உண்மையை சொல்ல முடியாம நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் சாரும் துர்காவும் மாறியும் ஒண்ணுன்னு தெரியாம துர்காவை நினைச்சு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீ அம்மனிடம் முறையிட்டது எங்களுக்கு கேட்டது. ஆமாம் மாறி, வேதனை வேண்டாம், கவலையை விடு. என் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் மாற்று வழி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல,
சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன் வேதனைக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது மாறி. உன் பிரச்சனையை சரி செய்ய மாற்று வழியோடுதான் இப்பொழுது உன்னை காண வந்துள்ளோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்றதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி சொன்னா இந்த உடலுக்கு ஆபத்து ஏற்படாது? அத மட்டும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. பிரபு, மாற்று வழியை மாரிக்கு எடுத்து கூறுங்கள். உத்தரவு தேவி. மாரி, உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் வீட்டிற்குள் தான் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் உன் அத்தை தேவி தெய்வ சக்தி உள்ள ஒரு அபூர்வ வைரத்தை குடும்பத்தை காப்பாற்றவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனுக்காகவும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். அந்த வைரம்தான் இந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றிக் கொண்டிருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த வைரத்தை கேட்டுதானே தாரா உன்னை கத்தியால் குத்தினாள். அந்த வைரத்தை காப்பாற்றதானே நீ உன் உயிரையே கொடுத்தாய்? அந்த வைரம்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வே. மாரி, அது சாதாரண வைரம் கிடையாது. தெய்வ சக்தி வாய்ந்த அபூர்வ வைரம். அந்த வைரத்தை கொண்டு வந்து அம்மன் முன்னாடி வைத்து 3 பௌர்ணமிக்கு பூஜை செய்ய வேண்டும். தொடர்ந்து அப்படி 3 பௌர்ணமிகளுக்கு பூஜை செய்தால் அம்மனுடைய சக்தி அந்த வைரத்துக்குள் வந்து சேரும். ஏற்கனவே தெய்வ சக்தி நிறைந்த அந்த அபூர்வ வைரத்தோடு அம்மனுடைய அந்த அபூர்வ சக்தியும் சேர்ந்தால் அது அபார சக்தியாக மாறும். அபார சக்தியுடைய அந்த மாய வைரத்தை உன் கையில் வைத்துக்கொண்டு உன் கணவனிடம் போய், நான் தான் உங்கள் மனைவி மாறி என்று நடந்த மொத்த விஷயத்தை சொன்னாலும் உன் உடம்பிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. எங்கேயும் இல்லையே. அந்த செயின் எங்க போச்சு? பழைய நகையெல்லாம் இருக்கு, அந்த செயினை மட்டும் காணுமே. கோயிலுக்கு போய் யமதர்மராஜாவையே கேட்டுருவோம். உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்கு வழியை சொல்லிவிட்டோம். இனி அதற்கான முயற்சியை நீதான் செய்து உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது உன் கையில்தான் இருக்கிறது. சரியாகச் சொன்னாய் தேவி. மாறி, உன் வீட்டை தாண்டி வைரம் எங்கேயும் போயிருக்காது. எப்படியாவது அந்த வைரத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்யும் வழியை பார்.